மாமியார் ஊருக்கு போயிட்டாங்கன்னா மெய்டு வேணும்னு இது ரொம்ப புதிய டைமென்ஷன். அவங்களே பாதி வேலை செஞ்சுறாங்க சார். ஸோ அவங்க ஊருக்கு போயிடப்ப எனக்கு எல்லா வேலையும் ஒரேடியா ஆக்குபை பண்ணி செய்ய முடியல. மொத்தால எல்லா வேலையும் எல்லா பார்க்க முடியல. வேலையும் பார்க்க முடியல. சார் எனக்கு என்னென்னா எங்கள் மதரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. A to Z எல்லா வேலையுமே பண்ணிவிடுவாங்க. நான் பொட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும். எனக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க டயர்டாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கில்ட் ஃபீலாக இருக்கும். நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். ஸோ ஒரு மெய்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்கும்போது அவங்க நாமளே பார்த்துக்கலாம். நம்ம வீட்டு வேலையை பார்க்காம அவங்கள சிரமப்படுத்துறமே உங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கு. சங்கடம் 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 இந்த ஜடங்கடம் சங்கடம். கல்யாணம் 20 வருஷம் ஆகுது சார். இது வரைக்கும் வேலைக்கு போனப்பவும் சரி, வீட்டில் இருக்கிறப்பவும் சரி, கடந்த சில வருஷமா வீட்டில் இருக்கேன். ஒரு மெய்டு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது கிடையாது. இதை போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. யாரா லூசுங்கிற அது ஸோ நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ரீசன்ட் டைம்ஸாக ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ், ஒரு வெறுமை. காலைல 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறோம். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பசங்களுக்கு செஞ்ச எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு ரைஸ், ஒரு பொரியல், அவங்க 10-10:30 கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 3:30 பிக்கப் பண்ணிக்கணும். 4 o'clock 4:30 மறுபடியும் டியூஷனில் ட்ராப் பண்ணணும். போதும் யார் மேம் நீங்க? 6 o'clock பிக்கப் பண்ணணும். மீன் டைமில் பையன் காலேஜ்லேருந்து வருவான். வரப்பவே 12 மணிக்கு அவன் சாப்பிட்டுன்றான்றதுனால வந்தோன்னே அவனுக்கு ஏதாவது சாப்பாடு, அவனுக்கு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கணும். 9:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாதான் அடுத்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு படுக்கலாம் அப்படின்னா யாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்பதான் எல்லாம் வருவானுங்க. சரி, எத்தனை மணிக்கு நான் படுத்தாலும் காலையில் 4:30 மணிக்கு அகைன் நான் எழுந்திரிச்சாகணும். இந்த ரொட்டீன் வந்து இதை வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது சார். நான் சொல்கிறது தப்பு இருக்கா? சத்த நீங்களே யோசிச்சு பாருங்க. இனிஷியல் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியல. இப்போ 44 வயசாயிடுச்சு. இந்த மோனோபா ஸ்டேஜில் இருக்கும். ஏன் கோவம் வருது, எதுக்கு கத்துறோம், எதுக்கு எரிஞ்சு விழுறோம் அப்படின்ற புரிஞ்சிக்கவே முடியல. இதை நம்ம பசங்களுக்கும் தெரியாது, நம்ம மாமியார் பத்த பசங்களுக்கும் தெரியாது. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க சார். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடுறோம், அதை அப்படியே பழக்கப்படுத்திட்டோம். ஒரு ரொட்டீனுக்குள்ளே கடந்து உழல்றது வந்து ரொம்ப கிச்சன்ல நின்றுக்கிட்டே இருக்கிறது இந்த பாதம் பயங்கரமா வலிக்குது சார். அது வந்து என்னோட பாடி வெயிட் தான். ஸோ அதுக்கு நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், நான் என்ன எப்படி வந்து என்னோட ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் என்னால் அலோகேட் பண்ணவே முடியல. அது எப்படி முடியும்? இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டீகேட்ல நடந்துக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்ணு முன்னால கொண்டு வந்துட்டீங்க. இவ்வளோ நியூ ஏஜ் டியூட்டிஸ் அப்போ கிடையாது. நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இதில் மாமனார்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது சார். அவங்களாம் நல்லாவே வேலை செய்கிறவங்க தான். ஆனால் இந்த வயசுல ஏன் அவங்க வேலை செய்யணும் நான் கேட்குறேன். அவங்களுக்கு அப்போ எப்போ தான் ரெஸ்ட் கிடைக்கும்? ஒரு பக்கம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, 10ஆவதுக்கு ஏற்கனவே ரொம்ப காலமாக வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திரும்ப வேலை வாங்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஆள் வேணும். என்ன கேட்டாலும் எனக்கு வேணும்ட்டு சீப்பா சார் என்னால் என்ன பார்த்துக்க முடியறதுக்கு டைம் கிடைக்கல சார். ஏன்னா இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே குழந்தைக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டு திரும்பி நம்ம அப்பாடான்னு உட்காரவும் முடியாது. அந்த ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து திரும்ப நம்ம டிஃபன் சாப்பிடணும், அடுத்து துணி காய போடணும். இது அதுன்னு பார்த்தீங்கன்னா 11:30 அடிக்குது சார் மொத்த கோர்ஸும் முடிக்கிறதுக்கு. மதிய சாப்பாட்டுக்கான காய்கறி வெட்டி மதிய சமைச்சிருக்கப்ப எருமாடு மாதிரி நீ சாப்பிடுற வீட்டுக்கு உனக்கு சாப்பாடு போட்டு உன் பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிட வச்சு முடிக்க 11:30 முதல்ல ஒரு ஆன்லைனில் கூட நம்ம ஒரு ஃபிட்னஸ்க்காக கூட பண்ணலான்னு பார்த்தா ஸ்ட்ரென்த் இல்லை உடம்புல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு தான் யோசிக்க தோணுதே தவிர என்னால் என்ன பார்த்துக்க முடியும். அப்படி இங்க கிழிச்சு தள்ளுறியாக்கா? நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர் ஹோம் மேக்கர் ஆனதுக்கு அப்புறம். ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஸ்டார்டிங்ல. நம்ம விதவிதமா குக் பண்ணி கொடுக்கலாம், குழந்தைய நல்லா கவனிச்சுக்கலாம், உன் பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிட வச்சு முடிச்சு பாக்குறதுக்குள்ள 3 மணி ஆயிரும். ஆனா அது டெய்லி போக போற ஒரு டயர்சம் ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து குக் பண்ணணுமா, கிச்சன் போகணுமா. சோபா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவங்க சொல்லுவாங்க மெய்ட்லாம் வேணாம், நம்ம ஷேர் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே அதெல்லாம் ஈக்குவலா பண்ணிடலாம் வந்து பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுறப்போ அப்படின்வாங்க. வீட்டுக்கு வந்துடுறேன் சார். வந்தோடனே இவர் என்ன பண்றேன்னு பார்த்தா ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக், உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. விஜய் அஜித்தை பிடிக்கும்னா வீடியோஸ் யூடியூப் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க சொன்னீங்களே ஹெல்ப் பண்ணி ஷேர் பண்ணலாமேன்ட்டு பார்த்தா ஹெல்ப்பும் பண்ண மாட்டார் சார். அது சரி, இது சரியே இல்ல. அதெல்லாம் தாண்டி என் பையனுக்கு வந்து ஒரு கம்பேனியனாவா இல்லை, எனக்குமே ஒரு கம்பேனியனா மெய்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறது நியூக்ளியர் ஃபேமிலி, அதனால எனக்கு அவங்க வந்து ஒரு கம்பேனியனா இருக்கலாம், என் பையன் கிட்ட பேசலாம், அவன் கூட இன்ட்ராக்ட் பண்ண கூட எங்களுக்கு டைம் இருக்காது சார். நம்மளோட கொஞ்சம் பெரியவங்க ஒரு வேலை ஒரு ஹெல்ப்பர் இருந்தாங்கன்னா பேசிட்டு இருக்கவும் நல்லா இருக்கும். ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும் சார். ஆனா
உங்களுக்கு நான் வெறும் வேலைக்காரி தான்ல. சிங்க்ல பாத்திரம் குமிஞ்சு கிடக்கிறத பாக்குறப்ப ஜென்ரலா என்னென்னலாம் மண்டையில ஓடும். ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? கிச்சன்ல கிளீனா இருந்தாலே வீடு பீஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கிச்சன் கிளீனா இல்லாட்டி அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்ன அவ்வளோதான்? என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னைய பண்ணுவேன்? ஏன்னா நம்ம அவசர அவசரமா சமைக்கிறதுக்கு தான் முதல்ல வருவோம். குழந்தை அழுகும், சமைக்கணும் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல ஒரு பாத்திரம் இல்லைங்கும் போது இருக்கிற எல்லா ப்ரெஷரும் அப்பதான் நம்மளுக்கு ஏறிட்டு வரும். அப்பதான் நம்ம ஹஸ்பண்ட் மேல கோவத்தை ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி வீடு கிளீனா இல்லனாலே ஹஸ்பண்ட் மேல பேசிக்கா வீட்டிலுடைய அமைதி என்பது கிச்சன் கிளீனா இருப்பதை ஒட்டி இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வீட்ல A to Z எல்லா ஒர்க்கும் செஞ்சிருவேன். ஆனா இந்த வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் அப்படின்னா அது எனக்கு பேசிக்காவே கஷ்டம். எங்க வீடு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பேரு தென்றல் இல்லம். சரிங்களா? அந்த தென்றல் இல்லத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ குறிஞ்சி இல்லம் வர பக்கத்து வீடு வர வச்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. ஒரு 2 வீடா கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கோடியில இருந்து அந்த கோடி பெருக்கி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் பொழுது ஆயிடும். அதுலேயே எனக்கு 1 hour போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்காகவே எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு மேட் தேவைப்படுது. கேட்டு பார்த்துட்டும் எங்கள் மாமியார் மேடு வைக்கிற மாதிரி இல்லை. அதனால இப்போ நீ என்ன சொல்ல வர? ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். மாசம் ஆனா ஒரு அமாவாசை அந்த இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கு. இப்பெல்லாம் தோணுது ஒரு மெய்டு வேணும்னு. ஒரு கிளீன்லினஸ்க்காக மெய்ட் வேணும்னு கேட்குறேன். ஏன்னா வந்து இப்போ குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. எப்பவுமே வீடு ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரியே இருக்கும். எல்லா டாய்ஸும் எல்லா பக்கமும் சிதறி கிடக்கும். ஆமால. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரவே ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகிடும். நேராக கிச்சனுக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பேக் வச்சுட்டு ஐயோ இந்த சிங்கை பார்த்தோன்னே தலை சுற்ற ஆரம்பிச்சு. என்ன டீச்சர் இவ்வளோ நாளாக நீங்களும் வேலை செய்கிறீங்க? அவங்களுக்கு கால் வலிக்குதுன்றதுக்காக அந்த காய்கறி வெட்டி கொடுக்கறதுலாம் நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிற்க முடியாது. அப்புறமா வெசல் வாஷ் வேற இருக்கு. ஸோ எல்லாமே எடுத்து இறக்கட்டும். பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக வேணும்னு கேட்டா இல்லை வேணாம் நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவார். கொடுத்து வச்சவ இந்த கண்ணாடிக்காரி நமக்குன்னு வந்து வாச்சிருக்காரு பாரு புருஷன்னு. இல்ல நம்மள வந்து இந்த ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றவரு எவ்வளவு வேலை பாக்குறாருன்னு. இல்ல வெறும் கட் பண்றது மட்டும் தான். வெஜிடபிள் கட் பண்ணி தருவாங்க. இல்ல அம்மா வந்துட்டு சும்மா தான் இருக்காங்க. வீட்ல தானே இருக்க குத்தி காமிச்சு பேசுறேன். அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கும் பெயின்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னமும் அவங்க 73 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் அவங்கள வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோ, அவங்களையும் கூட வச்சு வேலை வாங்கிக்கோன்றது எனக்கு விருப்பம் இல்லை. அம்மா உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? பெய்யும். முதல்ல ஒரு வார்த்தை சொல்லல, எங்க அம்மா சும்மா இருக்காங்க அப்படின்னீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பல வருஷமா வேலை பார்த்து டயர்டா இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஏசௌரியத்துக்காக அவங்களை திரும்ப நான் வேலை பார்க்க சொல்றது நியாயம் இல்லை அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க?